ஸ்டார் ஹோட்டலில் உயர்ந்த சம்பளத்தை விட்டு வெளியேறிய செஃப் ஐயப்பன் நெல்லையில் சிறுதானிய உணவு மற்றும் கூழ்கடை வைத்து மக்களின் கவனத்தையும் ஆதரவையும் பெற்றுள்ளார். லட்சக்கணக்கில் சம்பளம், ஏர் கண்டிஷன் கிச்சன், ஸ்டார் ஹோட்டல் வாழ்க்கை, இவையெல்லாம் இருந்தும் அதை விட்டு வந்த மனிதரின் கதை இது. திருநெல்வேலி மாவட்டம் பேட்டை பகுதியில் சாதாரணமான ஒரு சிறிய கடை. ஆனால் அதன் பின்னால் இருக்கும் கதையோ நம்மை பிரமிக்க வைக்கும். இவர்தான் ஐயப்பன். ஒரு காலத்தில் சென்னை, மும்பை போன்ற பெரு நகரங்களில் ஸ்டார் ஹோட்டல்களில் செஃப்பாக பிரபலமானவர். அசைவ உணவுகளில் தனது திறமையால் பெயர் பெற்ற இவர் மகாராஷ்டிராவில் உள்ள முன்னணி ஹோட்டலிலும் பணியாற்றியவர். ஆனால் ஒரு கேள்வி அவரை மாற்றியது. நாம் சாப்பிடுவது நல்லதா கெட்டதா? அந்த கேள்விக்கான பதிலை தேடிய ஐயப்பன் சிறுதானியங்களின் சக்தியை உணர்ந்தார். கம்பு, கேழ்வரகு, குதிரைவாலி, கருப்பு கவுனி போன்ற பாரம்பரிய உணவுகளோடு இயற்கை பானங்களை சேர்த்து ஒரு புதிய முயற்சியை தொடங்கினார். கடை போட்டு 18 வருஷம் ஆச்சு. கம்புக்கூழ், கேழ்வரகு, கருப்பு கவுனி, குதிரைவாலி இப்படி இல்லை சிறுதானியங்களில் பல வகைகள் நான் செலக்ட் பண்ணுறேன். பரவாயில்ல, வியாபாரம் இப்போ பரவாயில்ல. 18 வருஷம் நான் சக்ஸஸாக போகுது. எத்தனையோ பிஸ்னஸ் பண்ணேன். ஆனால் இந்த இயற்கையான பிஸ்னஸ் பண்ணணும் ஒரு ஆர்வத்தில் இந்த கடை போட்டு 18 வருஷம் ஆச்சு. நல்லா சக்ஸஸாக போகுது. தரமாக கொடுக்க, நல்லா சுத்தமாகவும் நீட்டாகவும் இருக்கும். நம்ம கடையில் நல்ல வியாபாரம் நல்லா போகும். இல்லை எத்தனையோ ஸ்டார் ஹோட்டல்லாம் வேலை பார்த்தேன். எல்லாம் வெறுத்து போய் தான் அந்த சிறுதானியத்தில் மக்களுக்கு புரோஜனமாக ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும், அவங்களுக்கு நன்மையாக செய்யணும் அப்படின்னு நினச்சாலும் அந்த சிறுதானிய லைனில் வந்தேன். பஞ்சாப் மசாலா மோர், குளிர்ச்சியான கூழ் வகைகள், வெயிலில் வாடும் மக்களுக்கு இது ஒரு ரிலீவ். இப்போது இந்த சிறிய கடை நெல்லை மக்களின் பிடித்த இடமாக மாறிவிட்டது. 18 ஆண்டுகளாக தொடர்ந்து இந்த தொழிலை செய்து வரும் ஐயப்பன் இன்னும் இன்று கூட செஃப் உடையிலேயே சேவை செய்கிறார். சென்னையில் இருந்தேன். நம்பிவிட சுத்தமான ஒரு 10 வருஷம் இருந்தேன். பிறகு பாம்பேயில் இருந்தேன். பாம்பேயில் வடலால காபி சேக்குப்பா ஸ்டார் ஹோட்டலில் அதில் இருந்து நான்வெஜ் ஸ்பெஷலிஸ்ட்டு நான். பிரியாணி எல்லாமே நல்லா நீட்டாக பண்ணுவேன். அந்த இதில் இருந்துட்டு தான் இந்த லைனில் எனக்கு அப்படியே வெறுத்து போயிட்டு அந்த ஹோட்டல்லே இருந்து சரி நம்ம சொந்தமாக பிஸ்னஸ் ஆரம்பிச்சுன்னு சிம்பிளாக ஆரம்பித்தேன். இப்போ நல்லா நீட்டாக சக்ஸஸாக போகுது. திருநெல்வேலியில் வந்து கோடிச்ச நகரில் நம்ம ஸ்டால் இருக்குது. யாரும் வாங்க நல்லா நீட்டாக சாப்பிட்டு போகலாம். தரமாக இருக்கும். கருப்பு கவுனி, குதிரைவாலி, கம்பு, கேப்பை, பஞ்சாப் மசாலா மோர் இதெல்லாம் செலக்ட் பண்ணுறது. பெருநகர வாழ்க்கையை விட்டு தன் சொந்த ஊரில் இயற்கையை தேர்வு செய்த ஐயப்பன் இன்று பலருக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷன். உணவு மட்டுமில்லை, உணர்வும் தரும் நெல்லையின் இந்த நேச்சுரல் செஃப் கதை இன்னும் பலருக்கு ஒரு பாதை காட்டட்டும். தந்தி டிவி செய்திகளுக்காக நெல்லையிலிருந்து செய்தியாளர் ராமசுந்தரம். ஒரு கோடியே 28 லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 893988883778. இமெயில் advtthanditv@dttv.in.